இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, இன்றைய வார்த்தை நம்மை ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. தடுக்க வேண்டாம். இன்றைய உலகம் பெயருக்கும் பதவிக்கும் புகழுக்கும் அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் தான் செய்த ஒவ்வொரு நன்மைகள் நிமித்தமாக புகழையோ பெயரையோ நாடாமல் மக்கள் நன்மைகளிலும் ஆசீர்வாதம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை விரும்பிய நம் அருள்நாதர் இயேசு. அதனால தான் அவர் எந்த ஒரு நேரத்திலும் புகழையும் பெயரையும் விரும்பவில்லை. ஆகவே இன்றைய நற்செய்தியில் தடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இதன் ஆழமான அர்த்தம் என்ன என்பதை பற்றி வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கி இறைவனின் இறைக்கரம் உங்களை பற்றி பிடித்துக் கொள்ள உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் என்று சொல்லி ஆண்டவரிடம் சீடர்கள் கூறுகிறார்கள். மார்க் நற்செய்தி 9:38. தடுக்க வேண்டாம். ஆண்டவரது பதில், நல்ல காரியத்தை யார் செய்தால் என்ன, அது வரவேற்கத்தக்கது. தன்னால் ஒரு நல்ல காரியம் நடந்தது என்றால் விளம்பரத்தை தேடுபவர்கள் ஒரு விதத்தில் சுயநலவாதிகள் தான். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் பெயர் ஒரு பிராண்ட் ஆகணும். ஒரு பிராண்ட், ஒரு பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயர், அந்த பிராண்ட் நேம் இருந்தாதான் அது உலகத்துல நிறைய இடத்துல பேசப்படும். அதே போலதான் பிராண்டாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இதனால் செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் செய்த நல்ல காரியங்களால் செல்வாக்கை சம்பாதிக்க நினைக்காதவர் என்பதை அவர் யோவானுக்கு கொடுத்த பதிலிலிருந்து வெளிப்படுகிறது. அவர்களை தடுக்க வேண்டாம். ஏனென்றால் மார்க் 9:39 தெளிவு, அவர்களை தடுக்க வேண்டாம் என்று இயேசு சொன்னது எதை உணர்த்தியதென்றால், இறைவனின் அரசில் யாவரும் நல்ல காரியத்தை செய்வதற்கு உரிமை பெற்று செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்த்துகிறார். நல்லதை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள் இறைவன் பக்கம் சார்பாக இருக்கிறார்கள் என்பதை தான் அவர் ஆணித்தரமாக இங்கு பதிவிடுகிறார். அதனால நன்மைத்தனத்தில் இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. நல்ல எண்ணங்களோடு சிந்தனைகளோடு யார் வேண்டாலும் செய்யலாம். அவர்களை தடுக்காமல் அவர்களை முடிந்த அளவிற்கு என்கரேஜ் பண்ணணும். அது கூட வேணாங்க, ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லைஃப் நல்லாவே அவர்கள் சிறந்த முறையில் வழிகாட்டிகளாக மாறுவார்கள். கிறிஸ்துவர்களாகிய நமக்கு இது இன்னொரு பாடத்தையும் ஒரு அறிவுரையும் தருகிறது. இயேசுவின் மதிப்பீடுகள் கிறிஸ்துவர்களிடம் மட்டும் தான் மிளிர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது கிறிஸ்து அல்லாதவர்களிடமும் மிளிரலாம். அதனால் பல நல்ல காரியங்கள் நிகழலாம். அதை வரவேற்கக்கூடிய ஒரு முழு வல்லமை கொண்டுதான் இயேசு என்று பேசுகிறார். இயேசு போன்ற மலமுள்ள நல்ல கிறிஸ்துவர்களாக வாழ்வதையே அவர் நம்மிடம் பெறுகிறார். நமக்கு எதிராக இராதவர் நமது சார்பாக இருக்கிறார் என்று மார்க் 9:40 தெளிவுபடுத்துகிறார். எனவே இயேசுவின் வார்த்தைகள் இயேசு முன்வைத்த இறையரசு மதிப்பீடுகளை தாங்கி வாழும் மற்ற சமயத்தினர் ஒவ்வொருவரையும் எதிரானவர்களாக பார்க்காமல் நமக்கு சார்பானவர்களாக அரவணைத்துக் கொள்ள அழைப்பும் தருகிறார். இதை உணர்ந்தவர்களாக நல்லிணக்கம் உள்ள சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் நமது அழைப்பு. நன்மை யார் வேணாலும் செய்யலாம். ஆனா ஒரு சில சுயநலவாதிகள் தங்கள் பேரு நிலைக்கணும், நேம் அண்ட் ஃபேம்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவன் என்பது, நான் கிறிஸ்தவன் பேரளவு சொல்லு, கிறிஸ்து அவர் என்பதை சுட்டி காட்டுவதுதான் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறை. அதனால தடுக்க வேண்டாம் எதையுமே. எப்படி போனாலும் ஆண்டவரது வார்த்தை எல்லா இடத்திலும் நிறைவாக காணப்படும். அதை இறைவன் என்று சொல்லித் தருகிறார். அதனால சுயநலவாதிகளாக என் பேர் நிலைக்கணும்னு வாழாம உங்களது செயல்களில் வழியாக இறைவார்த்தையை பிரதிபலிக்க வேண்டும் என்று வாழுங்கள் என்று அழைப்பு தரப்படுகிறது. அதை உணர்வோம். இறைவன் அருள் என்றென்று நம்மை தொடரும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை போல நன்மைகளை செய்பவர்களை முடிந்தவர்களுடைய நாங்கள் வாழ்த்தி பாராட்டி, என்னாலும் நல்ல உள்ளங்களை கொண்டு நல்ல வித்துகளை விதைப்பற மனிதர்களாக எங்களை உருவாக்க உம்மை இறைஞ்சி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.